வீட்டில் செய்கிற நெய் அப்புறம் வந்துட்டு குங்குமப்பூ கலந்த பால் இதெல்லாமே சேர்த்தே செய்கிறனால இந்த முட்டை மிட்டாயோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரௌனிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதை விட அதிகமாக இந்த முட்டை மிட்டாய்க்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த முட்டை மிட்டாயும் பனானா கேக் ரெசிபியும் மெசேஜில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரத்தில் முட்டை மிட்டாய் ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ப்ரௌனி ரெசிபி பார்த்து அவ்வளோ ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு கூட ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது போலவே இந்த முட்டை மிட்டாயுமே நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரத்தில் இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த ரெசிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இதில் வந்து முட்டையோட ஸ்மெல் இருக்குமான்னு. இதில் முட்டை சேர்த்துருக்கோன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் இதை ஒரு பால்கோவா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு கூட அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.